GTS மீடியா வழங்கும் ரசம் சோறு ரசம் செய்முறை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பிரிஞ்சி இலை ரசம். தேவைக்கு ஏற்ப பிரிஞ்சி இலையை எடுத்துக்குங்க. அதை துண்டு துண்டாக நறுக்கி ஒரு குக்கரில் போட்டு தேவைக்கு ஏற்ப தண்ணீரை ஊற்றி குக்கரில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை தாளிக்க எண்ணெயை ஊற்றி கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. தக்காளி சாறை அதோட சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. வேக வச்ச பருப்பை சேருங்க, கலக்கி விடுங்க. கொதிக்க வச்ச பிரிஞ்சி இலை சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. மஞ்சள் தூள் போடுங்க. ரசப்பொடியும் சேர்த்து கலக்கி பட்டை கிராம்பு சேர்த்து பெருங்காயத்தூளை தூவி கலக்கி விடுங்க. இடித்த பூண்டு சேருங்க. கொத்தமல்லியை தூவுங்க. வறுத்த கல் உப்பு சேர்த்து கலக்கி விட்டு இறக்கினா பிரிஞ்சி ரசம் தயார்.